ஆம், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் மோகன். நான் ஜிபிடி ஊத்தங்கரை தான் படித்தேன். ஜிபிடி ஊத்தங்கரையில் படித்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண வேலைக்கு நான் மேற்கொண்டு இன்ஜினியரிங் பண்ணேன். இன்ஜினியரிங் பண்ண வேலைக்கு அங்கேருந்து எனக்கு ஆன் கேம்பஸ் வந்தது. ஸோ இங்கே எப்படி எனக்கு இன்ஜினியரிங்கில் ஆன் கேம்பஸ் வந்துச்சோ அதே மாதிரி ஜிபிடிலும் ஆன் கேம்பஸ் வந்தது. அதுலேயும் நான் ப்ளேஸ் ஆனேன். டிவிஎஸ் கம்பெனி அவங்க வந்தாங்க, நோக்கியா சொல்யூஷன் அவங்க வந்தாங்க. அப்புறம் சென்னையில் நோக்கியாவும் டிவிஎஸும் வந்தாங்க. அப்புறம் ஒசூரில் வந்து டைட்டன் கம்பெனி அவங்களும் பிளேஸ்மெண்ட் கொடுத்தாங்க. நானும் அதில் பிளேஸ்மெண்ட் ஆனேன். அப்புறம் ஸ்டாஃப்ஸ் பற்றி சொல்லணுன்னா ஃப்ரெண்ட்லி ஸ்டாஃப்ஸ். எப்போ எது கேட்டாலும் எங்களுக்கு வந்து நோ சொன்னதே கிடையாது. அதே மாதிரி நான் எடுத்த டிபார்ட்மெண்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எடுத்தேன். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கும் போது எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரோக்ராமிங் மட்டும்தான். ஸோ ப்ரோக்ராமிங் நான் வந்து அதில் அதிகமாக நான் கான்சன்ட்ரேட் பண்ணேன். அதே மாதிரி ப்ரோக்ராமிங் அது வந்து எனக்கு பிடிச்சதுன்றதை விட அந்த மாதிரி பிடிச்ச மாதிரி ஸ்டாஃப்ஸ் வந்து எடுத்தாங்க. இப்போது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆர்டிபிஎம்எஸ் சம் டாபிக் இஸ் தட் சம் டாபிக்லாம் இருக்குது, நியூ சிலபஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் அந்த சிலபஸ் நான் அங்கே படித்த வேலைக்கு தான் 2015 வந்து நான் ஒரு கோர்ஸ் நான் ஒன்று நம்ம காலேஜில் படித்தேன். ஸோ அதே தான் நான் வந்து இப்போ இங்கே பெங்களூரில் ரெட் பாட் இனோவேஷன் சொல்லி ஒரு ப்ரைவேட் கம்பெனி. இந்த ப்ரைவேட் கம்பெனி வந்து இது ஒரு ஏஐ ஓரியன்ட் கம்பெனி. ஸோ ஃபியூச்சர் எல்லாமே ஏஐன்னு சொல்லுவோம். ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த டெக்னிக்கில் நான் வந்து ஜூனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன் இந்த கம்பெனியில். ஸோ இங்கே ஏஐ ரிலேட்டடாக நாங்கள் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறோம். இதுதான் என்னோடய ஜாப் ரோல். ஸோ இங்கே நான் வந்து ஜாப் ரோல் என்னென்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியராக இருக்கேன். ஸோ ஸ்டாஃப் நடத்துகிறத விட நான் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்த்தா லைப்ரரி தான் நான் சொல்லுவேன். ஸோ லைப்ரரி வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தது. சப்போர்ட்டிவ்னா நாங்களே வந்து லைப்ரரியில் நாங்கள் போவோம், படிப்போம். அதிகமாக நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணது வந்து லைப்ரரி தான். ஸோ லைப்ரரி நான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது எனக்கு வந்து அதிகமாக லேர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அது நாங்கள் அதை பண்ண மாதிரி நாங்கள் அந்த லைப்ரரிக்காக ஒன்று பண்ணணுமே சொல்லி லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் வந்து அங்கேயே பண்ணோம். நான் என்னுடைய ஃப்ரெண்டு வசந்த், அரவிந்த், நாங்களாம் ஒரு டீமாக பண்ணோம். அதேமாதிரி என்னுடைய கூட படித்தவங்களும் நான் எப்படி ப்ளேஸ் ஆனோ அதேமாதிரி அவங்களும் ப்ளேஸ் ஆனாங்க. அவங்க எல்லாருமே ஒரு நல்ல நிலைமையில தான் இருக்கும். சில பேர் வந்து எம்என்சியில் ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக ஓனாவும் கம்பெனி வச்சுருக்காங்க. ஓனா கம்பெனினா சுயதொழில் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் ஜிபிடிக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்யூ சொல்லிக்கணும். ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை வந்து க்ரியேட் பண்ணி தந்துச்சு ஜிபிடி, கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் ஊத்தங்கரை. ஸோ அதே மாதிரி காலேஜோட ஃபெசிலிட்டியும் சரி, காலேஜோட ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் சரி, எல்லாமே அவைலபிளாக இருந்தது, நியரஸ்ட்டாக இருந்தது. ஸோ இப்போது ஊத்தங்கரைக்கு போகணும்னாலும் சரி, இப்போ கிராமத்துலேருந்து வரவங்க, நானும் கிராமத்துலேருந்து தான் வந்தேன். ஸோ கிராமத்துலேருந்து வரவங்களுக்கும் ஒரு ஊக்குவிதத்தை கொடுத்தது இந்த ஜிபிடி காலேஜ். ஸோ ஸ்டாஃப்ஸ் பற்றி சொல்லணுன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்லினா எங்களை வந்து திட்ட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. எங்களுக்கு என்ன புரியுதோ அதுக்கு வந்து அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு வந்து தெளிவாக தான் சொல்லுவாங்களே தவிர மட்டும் தட்ட மாட்டாங்க. ஸோ நீ வந்து இப்படியே படித்தா நீ இப்படி தான் போவ அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. உனக்கு தெரியுதா, ஓகே இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணு, மேலே வா அப்படி தான் எங்களை புஷ் பண்ணாங்க தவிர எங்களை யாரும் டிமோட்டிவேஷன் பண்ணல. ஹெச்ஓடி, பிரின்சிபல் மேம், அப்புறம் ஸ்டாஃப்ஸு, கிளாஸ் இன்சார்ஜ் எல்லாருமே. ஸோ தேங்க்யூ டு எவ்ரி ஒன்.